ஒரு பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டான். அம்மா கேட்பாங்க, ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போகல? அம்மா வயிற்று வலி அப்படி. இது வந்து திங்கக்கிழமை போன வாரம். அடுத்த வாரம் போக மாட்டான். ஏன் போக? நீ பூரி சுட்ட, பூரியில எண்ணெய் அதிகமா இருந்துச்சு, அதை சாப்பிட்டு எனக்கு வயிறு அப்செட் ஆயிடுச்சு, நான் ஸ்கூல் வேன் ஏற மாட்டேன். எங்க வீட்டுல இந்த கதையெல்லாம் நான் பாக்குறேன்ல. இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு நபர்னா, ஒரு வீட்டிலே பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு சமம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அங்க போனார்னா வண்டவாளம் தண்டவாளம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சு. இது வந்துங்க ரூமை பூட்டிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு ப்ராம்ப்டரை வச்சுக்கிட்டு அவர் ட்விட்டர்ல பேசுற வீடியோ கிடையாதுங்க. ஒருத்தர் வந்து ஒரு அமைச்சர் வந்து கேட்பாங்க, மத்திய அமைச்சர், எப்படிங்க சார் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் பரவாயில்லைங்க சார், இன்ஃபென்ட் மொர்டாலிட்டி ரேட் எப்படி சார் இருக்கு, நாங்கள் ஹெல்த் மினிஸ்டர் ஜே.பி. நட்டா இருக்கு சார், ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமா? நம்மளுக்கு தெரியாது என்ன பேசுறது. ஸ்கூலுக்கு போனா தானே பாஸ் ஃபெயிலு, போலினா ஆப்சென்ட் தானே, ஆப்சென்ட் நாங்கள் பெரிய ஆள் இல்லை. இந்த செஞ்சது கவுண்டமணி மாதிரி, அண்ணே நீ 8th பாஸ்னே, நான் 10th ஃபெயிலனே அப்படிங்கிற மாதிரி. அதனால இவர் தெளிவா இருக்கிறார். போனா தானே மாட்டுவோம், போகாம இருந்தா எப்படி மாட்டுவோம்? பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லவில்லையோ தவிர தமிழ்நாடு என்கின்ற பேரை பட்ஜெட்ல பயன்படுத்தல, அதுக்காக போல அப்படிங்கிறதெல்லாம் கட்டுக்கதை. இந்த F3 ரேஸ் அவங்க நடத்துற ரேஸ்னால யாருக்கு என்ன வெங்காயம், என்ன பிரயோஜனம்? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வருதா? நீ எல்லாத்துக்கும் தண்ணி, எல்லா வீட்லையும் தண்ணி கொடுத்துட்டீங்களா? சென்னையில் இவ்வளோ ஸ்லம் இருக்கே, வீடு கட்டி கொடுத்துட்டியா நீ? இல்லை மத்திய அரசுடைய திட்டத்தை எல்லாம் வீடு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டியா? இதுக்கு ஒரு F3 கார ரேஸை கொண்டாந்து நிறுத்தினானுங்க. அது கூட ஒரு 4 பேர் இங்கே நிற்கிறான், 4 பேர் இங்கே நிற்கிறான். அது சம்பந்தம் இல்லாமல் ஒரு தேர்டு பார்ட்டி கம்பெனி வந்து நடத்துது. கடந்த 6 மாத காலமாக அந்த கம்பெனி, உதயநிதி ஸ்டாலின் நேர்மைன்னு சொன்னான், திராவிட முன்னேற்ற கழகம் நேர்மைன்னு சொன்னா, அந்த ரேசிங் ப்ரொமோஷன் கம்பெனி நாங்கள் இதோட பேன் கார்டு நம்பரோட கொடுத்துருக்கோம். அந்த கம்பெனி வெளிப்படையாக நாளைக்கு காலையில் இதாங்க 6 மாதம் எங்களுடைய அக்கௌண்ட், இதுக்குள்ளே எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ₹1 பணம் வரலன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அரசியல் விட்டு போயாரு. இன்னைக்கு தமிழிசைக்கா அலுவலகத்துக்கு வந்தாங்க. அதே நேரத்தில் இன்னொரு தலைவர் அலுவலகத்துக்கு வந்தார். அண்ணா அங்கே இருக்கிறாங்க. அண்ணா இப்போ தான் திருநெல்வேலியிலேருந்து வர்றேன், உங்களுக்காக அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அல்வா கொடுத்தாங்க. சரிங்கண்ணா, ரைட், அந்த அல்வாவை பிரிங்க, இது எல்லாத்தையும் இப்போவே சாப்பிடுவோம். அதனால அக்கா காரணம் நான் இல்லை, அல்வா கொடுத்தவர் அவரு தான் திருநெல்வேலியிலேருந்து அல்வா கொண்டு வந்தாங்க. அப்போவே அந்த அல்வாவெல்லாம் உடைச்சு நாம் அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு வந்தோம். இந்த மாதிரி அல்வா எல்லாம் நீங்கள் வந்து அல்வா கிண்டுறீங்க, அங்கே வந்து ஏன் ஓபிசி இல்லை, ஏன் எஸ்சி இல்லை, ஏன் எஸ்டி இல்லை? அடிப்படை அரசியல் அறிவு இருக்கக்கூடிய யாருக்கும் கூட தெரியும். நாம் சொன்ன மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன் எப்போ ஓபிசிங்கிற கிளாசிஃபிகேஷன் வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போ நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க சிரிக்காம அழுவாங்களான்னு நான் கேட்குறேன். ராகுல் காந்தி அவங்க கேட்டதுக்காக சரி நம்ம ஒப்பாரி வச்சு அழுவோம் பார்லிமெண்ட்ல, யாராக இருந்தாலும் சிரிக்கத்தான் செய்வாங்க. உடனே எப்படி மாத்துறாரு? சிரிக்கிறாங்க பார்த்தீங்கல்ல, சிரிக்கிறாங்க பார்த்தீங்கல்ல. நாட்டை நடத்த தகுதி இல்லாதவர்கள், நாட்டை நடத்த தெரியாதவர்கள் வாய்க்கு வருவதை பேசுவதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு. எனக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓக்கிசத்தினுடைய தலைமை தலைவராக இருக்கிறார். இந்த ஓக்கிசம் குரூப்பினுடைய முதல் தலைவராக நான் என்ன வேண்டுமானாலும் நான் பேசுவேன். திரு அமர் பிரசாத் ரெட்டி மற்றும் அன்பு சகோதரர் சஜித் லோகேஸ்வரன் இருவரும் இணைந்து கனெக்டிங் 1.4 பில்லியன் என்கின்ற அற்புதமான அந்த புத்தகத்தை எழுதி இன்று வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இதை வெளியிடுவதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய 2 விருந்தினர்களை முதல்ல நான் நன்றி கடன் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். மிக முக்கியமாக ஐயா பத்மஸ்ரீ டாக்டர் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். பொதுவாக அவரை வெளியே நிகழ்ச்சிகள் பார்ப்பது அரிது. நம்ம தமிழிசைக்கா பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நேரம் குறைவாக இருப்பறனால எல்லாத்துக்கும் பாலம் ஐயாவை தெரியும், நான் நேரடியாக போயிடுறேன். இருந்தும் அந்த கொஞ்சம் நேரம் எடுத்து, நான் கடைசி பேச்சாளர் நான் என்கின்ற முறையில் கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த உரிமை எடுத்து ஐயாவை பற்றி 2 வார்த்தைகளை சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். எல்லா மனிதர்களும் வாழ்க்கை பிறப்பாங்க, எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் இறப்பாங்க. இது 2ம் கூட நிச்சயமான ஒரு தேதிகள். அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த மனிதன் என்ன செய்கின்றான் என்பதுதான் அந்த மனிதனுடைய உயர்ந்த தன்மையை நமக்கு காட்டுகிறது. ஐயா வந்து படித்து முடித்த பிறகு சென்னையில ஏழ்மையை பார்த்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்கின்ற முடிவெடுக்கிறார். அவர் பணி செய்த கல்லூரியினுடைய சீஃப் லைப்ரரியன், அதாவது நூலகத்தை காக்கக்கூடிய பொறுப்பு ஐயாவுக்கு. தொடர்ந்து அந்த பணியிலேயே இருக்கிறாங்க. பல விருதுகளை வாங்குறாங்க. உதாரணத்திற்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்தியாவுடைய 10 உயர்ந்த லைப்ரரியன்ஸ் அப்படிங்கிற விருதுல 10ல் ஒருத்தரா பாலமையா இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வேர்ல்டு அளவில் சர்வேல வந்து பெஸ்ட் லைப்ரரியன் மெயின்டைன் பண்றது, புது புக்கை கொண்டு வர்றது, ஊக்கப்படுத்துறது, அதிலும் பல இடத்துல வந்து ஐயாவுக்கு வந்து பல விருதுகள் வந்துகிட்டே இருக்கு.
முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர்கள் இந்தியா வரும் பொழுது 2 பேர்த்த பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த 2 பேர்த்துல ஒருத்தர் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவரை பத்தி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாங்க. ஒரு சிம்பிளஸ்ட் லைஃப் இஸ் த லைஃப் தட் இஸ் க்ளோசஸ்ட் டு காட் அப்படிங்கிறார். ரொம்ப எந்தவித ஆடம்பரமும் இல்லாம ஒரு சிக்கனமான ஒரு வாழ்க்கை, எல்லா விதத்திலும் கூட அது கடவுளுக்கு அருகில் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் அது பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து இவங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்குறாங்க. ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஐயா அவர்களை தன்னுடைய தந்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா வந்து என்னுடைய தந்தை. ஒரு பல விஷயம். 1963 சீன போர் சமயத்துல நேஷனல் செக்யூரிட்டி ஃபண்டுக்கு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த தங்கத்தையும் கொடுத்துறாரு. அன்னைக்கு 8 சவர் என்ன பண்ணா 50 கிராமுங்களா, இன்னைக்கு தேதிக்கு 50 கிராம் அதெல்லாம் மொத்தமா கொடுத்துட்றாங்க. அதை கர்ம வீரர் காமராஜர் ஐயா பின்னாடி ஒரு காலத்துல பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவை பத்தி பாராட்டுறாங்க. எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, இது போன்ற மனிதர்களும் நம்மோடு இருக்கின்றார்கள் என்பதற்காக நான் அதை சொல்றேன். 2023 இந்தியாவுடைய உயரிய விருதுல ஒரு விருதாக இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ விருது ஐயாவுக்கு வந்து மத்திய அரசு நம்முடைய ஜனாதிபதி அவர்களால் கொடுக்கப்பட்டு ஒரு பெரிய கௌரவம் தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஐயா பத்மஸ்ரீ விருது 2023 கிடைக்கும். இதை விட மகிழ்ச்சி என்னன்னா, நம்முடைய அன்பு சகோதரர் மாநிலத்தினுடைய செயலாளர் எஃப்ஜி சூர்யா அவர்கள் ஐயாவை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ஒரு அற்புதமான புத்தகம். சூர்யா அவர்கள் தம்பி ஐயாவுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு புத்தகமாக எழுதி இந்தியா முழுவதும் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்றிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஐயா அவர்கள் வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாங்க. பேசுங்க ஐயான்னு சொல்லும்போது என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, எனக்கு பேச தெரியாது அப்படின்னா அதுலேயே பேசிட்டாங்க பாருங்க. எனக்கு பேச தெரியாது என்று சொல்வதிலே ஐயா பேசிவிட்டார்கள். ஐயாவுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை செலுத்தி ஐயாவுடைய கையிலே இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது ஒரு கூடுதல் சிறப்பு இந்த புத்தகத்திற்கு. அருமை சகோதர சகோதரிகளே, புத்தகம் நிறைய வெளியிடுறாங்க, புதுசு கிடையாதுங்க. அக்கா சொன்னது போல மோடி ஐயாவை பற்றி நிறைய புத்தகம் வந்திருக்கு, நிறைய லிட்ரேச்சர் வந்திருக்கு. ஆனா இந்த புத்தகம் வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய பல புத்தகங்கள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகமாக ஏன் இருக்கும் என்றால், இந்த புத்தகம் மற்ற புத்தகத்திலிருந்து மாறுபட்டிருக்கிறது. குறிப்பாக 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து மறுபடியும் 5 ஆண்டு காலம் நம்முடைய மோடி அவர்களை இந்திய மக்கள் தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப 10 ஆண்டு காலம் அவர் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை ஒரு டிஸ்பாஷனேட் அனாலிசிஸ், அந்த திட்டத்தினால என்ன பயன், அதனால நாடு எப்படி மாறி இருக்கு, மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ் அப்படிம்பாங்க, எம்பிஓ அப்படின்னு ஒரு டேர்ம் பயன்படுத்துவாங்க. அதாவது திட்டம் வந்தாச்சு, 5 வருஷங்களுக்கு திட்டத்தை பார்த்தோம்னா அதனால என்ன பயன், இந்த திட்டத்தினால எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க, இந்த திட்டத்தினால நாட்டினுடைய வளர்ச்சியோ பொருளாதாரமோ இல்ல நாட்டினுடைய சமூக பிரச்சனைகளோ திட்டத்தின் மூலமாக தீர்ந்திருக்கிறதா அப்படிங்கிறது தான் அந்த புக்கினுடைய அனாலிசிஸ். கனெக்டிங் 1.4 பில்லியன் என்கின்ற தலைப்புல ஒரு ரொம்ப டிஸ்பாஷனேட்டா 10 ஸ்கீம் எடுத்து மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய 10 திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று ஸ்வச்ச பாரத்தில் ஆரம்பிச்சு ஜல் ஜீவன், வீடு வீட்டுக்கு தரக்கூடிய குடிநீரிலிருந்து மோடி அவர்கள் ஃபீடிங் அ நேஷன், நம்முடைய ரேஷன் கடை மூலமாக மிச்ச திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய உணவுப் பொருட்கள், அதன் பிறகு ஹெல்த் கேர், குறிப்பாக மிடில் கிளாஸ் மக்களுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகள், டிஜிட்டல் டிவைட். இன்னைக்கு வந்து பணக்காரங்க படித்தவங்க கையில தான் வந்து ஒரு டெக்னாலஜி இருக்கும், ஏழை மக்கள் கையில டெக்னாலஜி இருக்காது அப்படிங்கிறத முதலா ஜனநாயகத்துல ஒரு நாடு உடைச்சிருக்குன்னா இந்திய நாடு தாங்க உடைச்சிருக்கும். அதாவது பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் டெக்னாலஜி 2 பேருக்கு கையில் இருக்கும், 2 பேருமே அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் பிரிட்ஜிங் த டிஜிட்டல் டிவைடை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இளைஞர்களுக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள், குறிப்பாக நம்முடைய பிஸ்னஸ் பீப்புள், தொழில் செய்பவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், நார்த் ஈஸ்ட், நியூ ஹரிசான் அப்படிங்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு என்ன நடந்திருக்கு, ட்ரெப்பஸ்ட்ரி ஆஃப் ஹெரிட்டேஜ் 10வது தலைப்பு பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைப்பு, நம்முடைய கலாச்சாரத்தை எப்படி மையப்படுத்தி இந்த ஆட்சி நடந்திருக்குன்னு 10 வித்தியாசமான கோணத்தை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல மிக முக்கியமானது இந்த திட்டம் மூலமாக என்ன மாற்றம் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில் வந்து எத்தனை வீட்டில் கழிப்பறை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறத்தில் 65% வீடுகள், கிராமப்புறத்தில் 34% வீடுகள். இப்ப மோடி அவர்கள் 2022 டேட்டாவை எடுத்திருக்கிறாங்க, 2022 வரைக்கும் நகர்ப்புறத்துல கிராமப்புறத்துல நாம் கட்டியிருக்கக்கூடிய கழிப்பறைகள், சானிடேஷன் அப்படிங்கிற தலைப்புல நேஷனல் டேமேஜ் காஸ்ட், ஒருவேளை கழிப்பறைகள் கட்டப்படாமல் இருந்தால் 2015 இருக்கக்கூடிய அதே டேட்டா 2022 இருந்தா நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்றாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஜிடிபியே $4 ட்ரில்லியன் ஜிடிபி. இதில்
8% டேமேஜ் காஸ்ட் நமக்கு வந்திருக்கும். அப்படின்னா நீங்க 4.1 ட்ரில்லியன்ல 8% போட்டு பாருங்க. அவ்வளவு சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்கும். மருத்துவமனைக்கு போயிருப்போம், செலவு பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் இந்த அனாலிசிஸ், டேமேஜ் காஸ்ட். இதனால என்ன மாற்றம், ஒரு டாய்லெட் கட்டி இருக்கிறதுனால இந்தியாவில் என்ன மாற்றம் வந்திருக்கு, கிராமப்புறத்தில் எந்த மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிற அளவில் இந்த புக்கை வந்து கொண்டு போயிருக்காங்க. அதே போல எல்லா வீடுகளுக்கும் நாம குடிக்கிற தண்ணி வந்து பைப்பு மூலமா குடிக்கிறோம் அப்படிங்கிறோம். ஒரு நோபல் லாரெட் மைக்கேல் கிரமர் அவங்கள கோட் பண்றாங்க. எனக்கு இந்தியாவில் வந்து இந்த சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கிற தண்ணி வந்து பாதுகாப்பான தண்ணி பைப்பு மூலமா போறனால இன்னைக்கு குறிப்பாக எத்தனை குழந்தைகள் பாதுகாப்பான தண்ணி குடிக்கிறனால அவங்களுடைய மொர்டாலிட்டி ரேட், அவருடைய இறப்பை குறைச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வருடத்திற்கு 2 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் 1,36,000 குழந்தைகள் இறப்பை தடுத்திருக்கணும். ஏன்னா சுத்தமான குடி தண்ணீர் அவங்களுக்கு கிடைக்குது, அந்த குழந்தை கிடைக்குது, வீட்டுக்கு கிடைக்குது. இது போன்ற பல விஷயங்கள் இந்த புக்கினுடைய சிறப்பம்சம். நம்முடைய முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னது போல பிராக்டிக்கலா சில இடத்துல பயனாளிகளுடைய பேட்டி, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, இந்த திட்டம் அவங்களுக்கு எப்படி பயன்படுது, இதன் மூலமாக என்ன ஒரு புதிய அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தி இருக்கிறாங்க, அது இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு. நிறைய புத்தகங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆத்தருக்கு அந்த அப்ஜெக்டிவிட்டி இருக்காது. ஒரு 10 ஆண்டு காலம் முடிந்த பிறகு ஒரு 10 திட்டங்களை எடுத்து முழுமையாக அதை கண்காணித்து ஆராய்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நிபுணர்கள்லாம் அந்த திட்டத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தொகுத்து ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு அந்த புத்தகத்தை எழுதி கொடுப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் இங்க நம்முடைய அருமை சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களும் சஜித் லோகேஸ்வரன் அவர்களும் இருவரும் இணைந்து இந்த பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிறாங்க. 10 ஆண்டுகள் கழித்த பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு. இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களை நாம பார்க்கும் பொழுது மக்கள் எப்பொழுதும் கேட்கறது புதுசா என்ன பண்ண போறீங்க அப்படி. ஏன்னா ஜென்ரலா ஓட்டர்ஸ்க்கு ஒரு ஜனநாயகத்துல எப்பொழுதுமே எவ்வளவு செய்திருந்தாலும் கூட அவங்க திருப்தி பட மாட்டாங்க. உண்மைதான், திருப்தி படக்கூடாது, அவங்க புதுசா கேட்கணும். ஏன்னா திருப்தி பட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த இடத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இல்லை என்ற அர்த்தம். எப்பொழுதுமே வாக்காளர் பெருமக்கள் கேட்கணும், அடுத்து என்ன பண்ண போறீங்க, என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத தாண்டி அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படி. ஸோ பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார்வர்ட் லுக்கிங். இப்போ செஞ்சிருப்போம், அடுத்த 5 வருஷங்க, அடுத்த 5 வருஷங்க, இப்படியே தான் அரசியல் போகும். அப்படி இருந்தாலும் கூட நாம் செய்திருப்பது மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கா இல்லையா அப்படின்னு யாராச்சும் ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். அது என்று நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த புத்தகத்துக்கு இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சதுக்கு ஒரு ஃபாலோ அப் தேவைப்படும். மறுபடியும் இந்த திட்டங்களை மறுபடியும் அவர்கள் மறுபடியும் அனலைஸ் பண்ணி, ஏன்னா அன்னைக்கு நாம சேச்சுரேஷன் நோக்கி போயிருப்போம். 99%, சில திட்டங்கள் 100% மக்களை சென்றடைஞ்சிருக்கும். இன்னும் நிறைய பாப்புலர் லிட்ரேச்சர் வந்திருக்கும். நிறைய பேர் வித்தியாசமான கோணத்துல அந்த திட்டத்தை பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து இந்த புத்தகத்துக்கு நிச்சயமா ஒரு ஃபாலோ அப் தேவைப்படும். இன்னும் இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி டேட்டா கொஞ்சம் அப்டேட் பண்ணி, இன்னைக்கு 2022க்கான டேட்டா அதில் இருக்கு. நம்ம 2024 ஆரம்பத்தில் இருக்கும். எப்பவுமே டேட்டா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் 1 இயர் லேகா இருக்கும். அதை இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து முழு தொகுப்பாக மோடி அவர்கள் 15 ஆண்டுகள் முடித்திருக்கும் பொழுது இன்னும் சிறப்பாக 2வது புத்தகம் வரும். அதற்கு முன்னோடியாக இந்த புத்தகம் வந்திருப்பதா தான் நான் பார்க்குறேன். இது பாகுபலி 1ன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கட்டப்பா யாரு கொண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் வச்சு முடிச்சிருக்கிறாங்க. அதனால கட்டப்பா எப்படி செத்தாங்க அப்படிங்கிறதுக்கு அடுத்த இன்னும் 5 இயர்ஸ் கழிச்சு தான் நம்ம வெயிட் பண்ணணும். அது 2வது புத்தகத்தில் அது வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த புத்தகத்தை எத்தனை பேர் படிப்பாங்க? ஹானஸ்டா என்கிட்ட கேட்டீங்கன்னா இன்னைக்கு புத்தகம் படிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்றோம், இன்னைக்கு சோசியல் மீடியாவை யார் பயன்படுத்துறீங்களோ, ஒரு இளைஞனுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் 40 செகண்ட்ஸ். 40 செகண்ட்குள்ள நீங்க ஒரு மெசேஜை கொடுத்தா மட்டும்தான் ஒரு இளைஞன் அந்த மெசேஜை கிரகித்து இதுதான் மேட்டர் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அரசியலாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ஒரு பெரிய பொருளாதாரம் யாராக இருந்தாலும் கூட அந்த 40 செகண்டுக்குள்ள அந்த மெசேஜ் எப்படி கொடுக்கணும், அதைத்தான் நீங்க போட்டி. அது ரீல் போடுறதா, இல்லை இது மாதிரி போடுறதா, இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் போடுறதா, இல்லை எப்படி ட்விட்டரை பயன்படுத்துறது, இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துறது, எப்படி 40 செகண்ட்ஸ்குள்ள மெசேஜ் கொடுக்குது பாருங்க. நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுது 45 நிமிஷம் சொன்னாங்க. அதனால தான் ஸ்கூல் பீரியட் 45 மினிட்ஸ் இருந்துச்சு. 45 நிமிஷத்துக்கு மேலே அந்த குழந்தைக்கு வந்து கிரகிக்கக்கூடிய திறன் இருக்காது. அப்படிங்கிறனால 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பீரியட். இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் வெரி டிஸ்ட்ராக்டட் வேர்ல்டு. ஒரு புத்தகத்தை எடுத்து 2-3 பேஜுக்கு மேலே எத்தனை இளைஞர்கள், குழந்தைகள், பெண்கள், தாய்மார்கள் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு 10வது பேஜுக்கு போக முடியும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் 20வது பேஜுக்கு போக முடியும்னு கேட்டிங்கன்னா வெரி ஃபியூ பீப்புள் கேன் ரீட் இட். அதனால் 2வது மிக முக்கியமானது, புத்தகம் வந்திருக்கு. இன்னைக்கு நாம் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்துல, சென்னை அலுவலகத்துல நம்ம கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு இந்த இடத்தை கட்சி எதற்காக இங்கே கொடுத்து இந்த நிகழ்ச்சி இங்க நடத்துறோம் அப்படின்னாங்க, இதை என்கரேஜ் பண்றோம். பாரதிய ஜனதா கட்சியில் இன்னும் புத்தகங்கள் நிறைய பேர் எழுதணும் அப்படிங்கிற செய்தி இதன் மூலமாக நாங்கள் தெரிவிக்கின்றோம். நிறைய எழுதுங்க, கட்சி அலுவலகம் உங்களுக்காக இருக்கிறத பயன்படுத்தி கொள்ளுங்க.
எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டுக்குங்க, வித்தியாசமான பார்வையா பாருங்க, கிராமப்புறத்தை பாருங்க, அரசியலை பத்தி எழுதுங்க. நிறைய புத்தகங்கள் வர வர ஒன்று புத்தகம் எழுதுறவங்களுக்கு முதல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா வாழ்க்கையில 3 விஷயம் கஷ்டங்கண்ணா. ஒன்று கல்யாணம் பண்றது, 2வது வீடு கட்டுறது, 3வது புத்தகம் எழுதுறது. இந்த 3 மிக மிக கடினமான வேலை. இந்த கல்யாணம் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம கான்ட்ரிபியூஷன் ரொம்ப குறைவா இருக்கும். அப்பா அம்மா, அந்த பக்கம் அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க எல்லாம் பார்த்து நிறைய மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்ல இருக்கிறனால இப்போதைக்கு ஆவரேஜா கல்யாணம் நடந்துரும். மாப்பிள்ளையோ பொண்ணோ ஒரு பொண்ணை பாத்துக்கிறாங்க, மாப்பிள்ளையை பாத்துக்கிறாங்க, கல்யாணத்தன்னைக்கு போறாங்க, அவ்வளவுதாங்க. ஸோ அதுல நம்ம கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருந்தாலும் தந்தை தாய்க்கு அது கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இந்த கல்யாணம் பண்றது தந்தை தாய்க்கு கஷ்டம். யாரோ ஒருத்தர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்குள்ள போவே விரும்பல, எவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். ஸோ கல்யாணம் பண்றது ரொம்ப கஷ்டம். 2வது வீடு கட்டுறது. நீங்க வீட்டை ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி போவீங்க, வீட்டை முடிக்கும் போது ஒரு மாதிரி போவீங்க. ஆரம்பிச்சதுக்கு முடிச்சதுக்கு சம்பந்தமே இருக்காது. காரணம் காலம் மாறி இருக்கும், சூழ்நிலை மாறி இருக்கும். அவங்க தான் பல்ல கடிச்சிட்டு அந்த வீட்டை கட்டி முடிச்சிருப்பாங்க. 3வது புத்தகம் எழுதுவது. ஏன்னா புத்தகம் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் யார் இங்கே புத்தகம் எழுதியிருக்கின்றீர்களோ நீங்க ஆரம்பிச்சது ஒரு மாதிரி இருக்கும், இடையில தாட் மாறும், கொஹரன்ஸ் மாறும். நீங்களே பாதி புத்தகம் எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கே உங்க புத்தகத்தை பிடிக்காது, மறுபடியும் புத்தகத்தை முதல்ல இருந்து எழுதுவீங்க. பப்ளிஷர் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ ஒரு புத்தகம், முதல் புத்தகம் வந்து ரொம்ப கடினம். ஏன்னா 2வது 3வது உங்களுக்கு வந்துடும். ஏன்னா யூ நோ த ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேட். அதனால் 3 கடினமான விஷயங்கள் வாழ்க்கையில. அதுல மிக முக்கிய கடினம் இந்த புத்தகத்தை எழுதுவது. அந்த புத்தகத்தில் எழுதக்கூடிய சாதனையை செய்திருக்கக்கூடிய இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நிறைய புத்தகத்தை எழுதுங்க, நிறைய விஷயங்களை பாருங்க, வித்தியாசமான ஒரு கோணத்துல பார்வையில பாருங்க. அதையெல்லாம் பார்த்தால் மட்டும்தான் நிறைய லிட்ரேச்சர் வேணுங்க சார். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தம், நாம் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தம், நாம் செய்யக்கூடிய அரசியல் வெற்றி பெற வேண்டும் என்றால் நிறைய லிட்ரேச்சர் இந்த பக்கம் வரணும். திராவிடியன் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் அதிகமா இருக்கு, நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, பேச்சுக்கள் இருக்கு. ஸோ நிறைய பப்ளிக் கன்சம்ஷன் இருக்கு. ஸோ இந்த பக்கம் நீங்க அவர்களை தாண்டி நீங்க அரசியலை ஜெயிக்க வேண்டும் நினைச்சீங்கன்னா இந்த பக்கம் லிட்ரேச்சர் நிறைய வரணும், புத்தகங்கள் நிறைய வரணும், நிறைய எழுத்தாளர்கள் உருவாகணும், நிறைய பேச்சுக்கள் பப்ளிக் போரத்தில் இருக்கணும். இது போன்ற மேனேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ் MBO ஒரு திட்டத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி மக்களுக்கு ரத்தின சுருக்கமாக எதற்கு இது முக்கியமான திட்டம் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு புத்தகம் இருக்கணும். அதனால் இளைஞர்கள் நிறைய நீங்க புத்தகத்தை எழுத வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கின்றேன். கடைசியா பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. அரசியல் பேசணும், அரசியல் பேசாமல் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் கூட பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் கூட சில விஷயங்களை தெரிவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு தமிழிசை அக்கா அலுவலகத்துக்கு வந்தாங்க. அதே நேரத்துல இன்னொரு தலைவர் அலுவலகத்துக்கு வந்தார். அண்ணா அங்க இருக்கிறாங்க. அண்ணா இப்பதான் திருநெல்வேலியிலேருந்து வர்றேன், உங்களுக்காக அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அல்வா கொடுத்தாங்க. சரிங்கண்ணா, ரைட், அந்த அல்வாவை பிரிங்க, இது எல்லாத்தையும் இப்பவே சாப்பிடுவோம். அதனால அக்கா காரணம் நான் இல்லை, அல்வா கொடுத்தவர் அவரு தான் திருநெல்வேலியிலேருந்து அல்வா கொண்டு வந்தாங்க. அப்பவே அந்த அல்வாவெல்லாம் உடைச்சு நாம் அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு வந்தோம். இது நகைச்சுவையாக இருந்தாலும் கூட இது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட மிக நெடிய காலகட்டத்தில் நம்ம குறிப்பாக அந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் யாராவது அந்த பட்ஜெட் பேப்பர்ஸை பாதுகாக்கணும், சீக்கிரசி வெளியே போகக்கூடாது, பிரிண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் பிரிண்டிங் ரூம்குள்ளேயே தங்கிக்குவோம், அவங்க வெளியே வர முடியாது. அவங்க ரூமில் போட்டு பூட்டு அடைச்சி வச்சிருவோம். பார்லிமெண்ட்டுக்கு அந்த பட்ஜெட் பேப்பரோட தான் திறந்தெல்லாம் வெளியே வருவாங்க. அது ஒரு ட்ரெடிஷன், இந்த அல்வா செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷன். அதனால அவர்களோடு இந்த அன்பை எல்லாம் பரிமாறி இதெல்லாம் பட்ஜெட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு மறுபடியும் அவர்களுக்கு உணவளித்து. அதனால் இன்னைக்கு என்ன ராகுல் காந்தி அவங்க புரிஞ்சுக்கலீங்கன்னா, இந்த பட்ஜெட்டுங்கிறது பல பேர் சேர்ந்து உருவாக்கி இருப்பது. யாரோ ஒரு பேர் 2 பேர் சேர்ந்து உருவாக்குனது இல்லைங்க. நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்றாங்க. அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா பிரசன்டிங் அ பட்ஜெட். ஸோ இட் இஸ் நாட் மேக்கிங் அ பட்ஜெட். ஸோ பார்லிமெண்ட்ல அவங்க பட்ஜெட்டை பிரசன்ட் பண்றாங்க. அப்போ இந்த பட்ஜெட்டை யாரு உருவாக்குனது? ஸோ ராகுல் காந்தி அவர்கள் நேற்று சொன்னாங்க, இங்க பாருங்க நான் போட்டோவை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு போட்டோவை காமிச்சாங்க. இவர்கள்லாம் தான் அந்த பட்ஜெட்டை உருவாக்குனாங்க. ஸோ இந்த போட்டோவை பாருங்க, இல்லை ஓபிசியை காணா, நம்முடைய பட்டியல் சமுதாய சகோதர சகோதரிகளை காணா, இவங்களை காணா, அவங்களை காணா, பெரிய பிரச்சனை பண்ண போறேன், சக்கரவியூவை நான் உடைச்சே தீருவேன் அப்படின்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பார்லிமெண்ட்ல. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் 2 விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த பட்ஜெட்டை உருவாக்கியவர்கள் இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்துதான். காரணம், 48 லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட். அந்த 48 லட்சம் கோடி, இந்த பட்ஜெட்ல மிக முக்கியம் என்னன்னா வருமானம். இந்த வருமானத்தை நாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம், அரசனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு. அதான் பல பேர் பல ப்ராசஸ் இன்ட்ராக்ஷன்ல கவர்மெண்ட்டுக்கு வந்து பல விதத்துல போகுது. ஒரு மினிஸ்ட்ரியும் டிமாண்ட் வைப்பாங்க, ஒரு அமைச்சரவையும் கேட்பாங்க, அதெல்லாம் போகும். சிஐஐ வைப்பாங்க. நம்ம போன்ற சாதாரண மக்கள் நாங்க ஏகப்பட்ட சஜஷன் நாம கொடுக்குறோம், கட்சி சார்பா, பொதுமக்கள் கொடுக்குறீங்க.
அதெல்லாம் போன பிறகு அது பல லெவலில் டிஸ்கஸ் ஆகி அது பட்ஜெட்டுன்னு ஒன்று உருவாகி அதை ப்ரெசென்ட் பண்றாங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை அவர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அது காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ் நினைச்சிட்டார். அதாவது ஒரு 4 பேர் உட்கார்ந்து இந்தியாவை இத்தனை காலமாக எப்படி ஆண்டார்களோ அது போலதான் பட்ஜெட்டை செய்வாங்களான் இருக்கு. 4 பேர் உட்கார்ந்து அல்வா சாப்பிட்டுட்டு பட்ஜெட்டை பண்ணி நம்ம கையில கொடுத்துட்டாங்க. அடிப்படை புரிதல் என்பதே ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை குறைவு. இரண்டாவது, ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினாங்க, நான் ரிசர்வேஷனை அப்போஸ் பண்றேன், ரிசர்வேஷன் வந்துட்டாவே குவாலிட்டி வராது அப்படின்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள் லெட்டர்ல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு எழுதியிருக்கிறார். அவருடைய தந்தையார் ராகுல் காந்தியுடைய தந்தையார் ராஜீவ் காந்தி அவர்கள் மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை எதிர்த்தார். காரணம், மண்டல் கமிஷனை கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் ஓபன் அப் a can of worms அப்படின்னா. மண்டல் கமிஷன் அறிக்கையை மட்டும் ஏத்துக்கிட்டோம்னா ஒரு புழு இருக்கக்கூடிய டப்பாவை திறந்து விட்டுருவீங்க, இதெல்லாம் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு எடுத்து விடும், ரிசர்வேஷனா கொடுக்க கூடாது. இது ராகுல் காந்தி அவர்களுடைய குடும்பத்துல 2 நபர்கள் ஒருவர் ரிசர்வேஷன் நேரடியாக எதிர்த்தாங்க, ஒருத்தவங்க மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டையே சமர்ப்பிக்க கூடாது. அதற்கு பிறகு விபி சிங் ஐயா வந்து அதை சமர்ப்பிச்சாங்க. எல்லோருக்கும் தெரியும் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் யாரு காலத்துல உருவாச்சு, அது யாரை கொண்டு வந்தாங்க, எதற்காக காங்கிரஸ் கட்சி அதை தாக்கல் செய்யவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அது வந்த பிறகுதான் முதலா ஓபிசி அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரெக்ரூட் ஆகிறாங்க மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு. ஸோ மண்டல் கமிஷன் ரிப்போர்ட், அதாவது இதற்கு முன்பு உருவான, உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1989 மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்துச்சு. 91-92 ரிசர்வேஷன் ஆரம்பிக்குது. ரிசர்வேஷன்ல முதலா ஓபிசி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிறவங்க 92-93 செலக்ஷன் ஆவாங்க, 2 வருஷம் ட்ரைனிங் போவாங்க, 95 ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வரும். அவங்க செக்ரட்டரியா எப்ப வந்திருப்பாங்க, ஓபிசி அப்படின்னு எப்ப வந்திருப்பாங்கன்னா 2015 தான் செக்ரட்டரியே ஆரம்பிச்சிருக்கும், 2020 தான் செக்ரட்டரி ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா செக்ரட்டரியாக போவாங்க அவங்க 25 வருஷம் அவங்க கிராஸ் பண்ணியிருக்கணும். அப்ப இது எப்ப ஓபிசி ரிசர்வேஷன் இந்தியாவில் வந்துச்சு, மண்டல் கமிஷன் ரிஃபார்ம் வந்த பிறகு. அது வந்த பிறகுதான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஓபிசிங்கிற முத்திரை கொடுக்க முடியும். அதற்கு முன்னாடி ஓபிசி அதிகாரியாக இருந்தாலும் கூட அவர் ஓபிசிங்கிறத கேப்சர் பண்ணாத ஃபார்ம், எந்த ஃபார்ம்லயும் அவங்க கிளாஸ் கேட்க மாட்டாங்க, ஓபிசின்னு கேட்க மாட்டாங்க, ஜென்ரலா எஸ்சி எஸ்டி ரிசர்வ்டான்னு கேட்பாங்க. ஓபிசி என்பது வந்ததே 90 ஆரம்ப காலத்துல. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசுல போய் நீங்க செக்ரட்டரி ஒரு கூகுள் டேட்டா பேஸ் எடுத்து செக் பண்ணி, அல்லது நம்ம டிஓபிடி போர்ட்டல்ல போய் ஓபிசி அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஆரம்பிப்பதே 92-93 பேட்ச்ல இருந்து ஆரம்பிக்கும். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ராகுல் காந்தி அவர்களுக்கு அடிப்படை செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஓபிசி ரிசர்வேஷன் எப்ப வந்துச்சு, அதை தடுத்தது யார், அது தாமதமாக ஏன் வந்தது, அதன் பிறகு எப்ப இருந்து சிவில் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்ல இது ஆரம்பிச்சது, அதன் பிறகு ஒரு செக்ரட்டரியா வரணும் அப்படின்னா எத்தனை வருஷம் வேணும், 25 ஆண்டுகள் வேண்டும். அதுவும் மத்திய அரசுல நீங்க ஒரு உயரிய பொறுப்புல போய் உட்கார்றீங்கன்னா அந்த பேட்ச்ல சீனியர் மோஸ்டா இருப்பாங்க, பேட்ச்னுடைய முதல் 4-5 போஸ்ட்ல இருப்பாங்க. இதை எல்லா மக்கள் முன்னாடி குழப்பி ஒரு பார்லிமெண்ட்ல போய் பேச வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொறுப்பை எல்லாம் துறந்து என்ன வேண்டுமானாலும் நான் பேசுவேன், மக்கள் அதை கேட்பார்கள் என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அது துரதிர்ஷ்டம். ஸோ அந்த நேரத்தில் இது போன்ற லிட்ரேச்சர் வருவது இன்னொரு இடத்துல பாராட்டக்கூடியது. காரணம், இந்த பெசிமிசம் பாலிடிக்ஸ்ல ரொம்ப கஷ்டங்க. குறிப்பா நம்ம இருக்கு, எனக்கு என்ன வேணாலும் பேசலாம். உதாரணத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் விவசாய பெருமக்களை பார்லிமெண்ட்டுக்குள்ள கூப்பிட்டு, அவங்க எல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள வரணும், விவசாய பெருமக்களுக்கு பாராளுமன்றத்திற்குள்ளே வருவதற்கு முழு உரிமை இருக்கு, முதல் உரிமை அவங்களுக்கு தான் இருக்கு. வந்தவங்க ஒரு 1000 பேர் வர்றாங்க, 100 பேர் தான் உள்ள போக முடியும், தடுத்தீங்கன்னா எப்படி விவசாயிகள் நீங்க தடுக்கலாம்? இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ். அல்லது விவசாயிகள் பாராளுமன்றத்துக்குள்ள 100 பேர் வந்துட்டாங்க, அப்போசிஷன் லீடர் சேம்பருக்கு போறாங்க, சேம்பர்ல ராகுல் காந்தி அவர்கள் விவசாயிகளை சந்திக்கிறாங்க அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அல்லது எங்களுடைய கோரிக்கை முழுவதுமாக எல்லா விவசாய பொருட்களுக்கும் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் நம்ம கொடுப்போம். மினிமம் சப்போர்ட் பிரைஸை தாண்டி பிரச்சனை அது இல்லைங்க. இன்னைக்கு நம்முடைய 50% காஸ்ட் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் நாங்க உற்பத்தி செய்யக்கூடிய விலையிலிருந்து இன்டூ 1.5 டைம்ஸ் போட்டீங்க, அது எம்எஸ்பியில் இருக்கு. அது கூட பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்னன்னா, எம்எஸ் சுவாமிநாதன் ஐயாவுடைய ஆய்வறிக்கையில் இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லேபர். அதாவது விவசாயம் நான் செய்யறேங்க, உதாரணத்துக்கு என் தோட்டத்தில் நாங்கள் 4 பேர் இருக்கோம், அப்பா அம்மா பையன் பொண்ணு 4 பேர் விவசாயம் பார்க்கணும் அப்படின்னா எங்களுக்கும் தினம் சம்பளம் போடப்பட்டு அந்த சம்பளமும் அந்த பொருட்களுக்குள்ள கால்குலேட் பண்ணி எங்களுக்கும் டெய்லி சம்பளம் கொடுத்து எம்எஸ்பியை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். பட் இன்னைக்கு அது நம்ம செஞ்சோம் அப்படின்னாங்க 80% விவசாய பொருட்களுக்கு மட்டுமே அது கிட்டத்தட்ட
8 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வரும். 48 lakh crore மேல வரும். அதனால இன்னைக்கு நீங்க மோடி ஐயா வந்து இங்கிருந்து இல்லை உடனடியாக நாங்கள் எல்லா பொருளுக்கும் எம்எஸ் சுவாமிநாதன் ஐயாவுடைய ஆய்வறிக்கையின்படி முழுமையாக நான் காஸ்ட் ஆஃப் லேபர்ல இருந்து லேண்டுக்கு ஒரு வாடகை கொடுத்து, லேண்டுக்கு வாடகை, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் எல்லாத்தையும் போட்டு பொருளுக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவங்க சொல்றாங்கன்னா, நாம தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட்டே 48 லட்சம் கோடி, அதை விட அதுக்கு பணம் கொடுக்கணும். பணம் எங்க இருக்குங்க? ஸோ இவ்வளவு பணத்தையும் நீங்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு ஒரு அரசு கொடுத்து விட்டால் எப்படி அரசு ஒரு அரசாங்கத்தை நடக்க முடியும்? இங்கதாங்க பிரச்சனை. இந்திய அரசியலை பொறுத்தவரை இதுதான் பிரச்சனை. இது மக்கள்கிட்ட விலக்கி சொல்வதற்கு யாருக்குமே நேரம் இல்லை. ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல சொல்றாங்க, நாங்க வந்தோம்னா எல்லாம் செஞ்சிருவோம், உடனே செஞ்சிருவோம். ஆனா பார்லிமெண்ட்ல எப்படிங்க செய்வீங்க? பணம் எங்க இருக்கு தெரியாது. நாங்க வந்தவுடன் எல்லாருக்கும் 1 லட்சம் ரூபாய் நாங்க கொடுத்துருவோம். அப்ப கிளாசிபிகேஷன் ஆஃப் புவர் என்ன? சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி ரிப்போர்ட் எடுத்துங்க. சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 40 கோடி புவருங்கிறாங்க. இதற்கு முன்னாடி இவங்களுடைய ஆட்சியில வந்திருக்கக்கூடிய வேறு வேறு அறிக்கை எடுத்தீங்கன்னா குறைந்தபட்சமாக வந்திருப்பதே 21 லட்சம் கோடி புவர் அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க ஒருத்தருக்கு நாங்க 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போறோம். எந்த கமிட்டி ரிப்போர்ட் எடுத்து அந்த கமிட்டியில வந்திருக்கக்கூடிய குறைந்தபட்சமா அவங்க சொல்லிக்கிற நம்பர் எடுத்தா 21 லட்சம் கோடி ரூபாய். ஆனா பட்ஜெட் போறதே 48 லட்சம் கோடி. அதுல 3 லட்சம் கோடி ரூபாய் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 1,52,000 கோடி ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு, டிஃபென்ஸுக்கு 1.5 லட்சம் கோடி, எஜுகேஷனுக்கு 90,000 கோடி, 50,000 கோடி, ஹெல்த்துக்கு. இதெல்லாம் நீங்க கூட்டு கழிச்சு பார்த்தா ஒரு நாட்டை நடத்தணும். அதனால் நாட்டை நடத்த தகுதி இல்லாதவர்கள், நாட்டை நடத்த தெரியாதவர்கள் வாய்க்கு வருவதை பேசுவதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு. இதை வந்து கூலா கால்குலேட் பண்ணி ஒரு 5 நிமிடம் யோசிச்சு நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். இதுக்கு பிரச்சனை என்ன? ஏழைகளுடைய கையில பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போய் நிறைய சேர்த்துறது உண்மையான பிரச்சனை இருக்கு. அதை சரி பண்ணணும். அதற்கு பாராளுமன்றத்தை பயன்படுத்த வேண்டும். எப்படி அவங்களுக்கு பண்றது? அவங்க சம்பாதிக்கக்கூடியது எப்படி டபுள் பண்ணலாம்? எப்படி மோர் இன்கம் அவங்க கையில கொடுக்கலாம்? ஆனா 1 லட்சம் ரூபாய் நான் கொடுப்பேன். எத்தனை பேருக்கு கொடுப்பீங்க? பதில் கிடையாது. எல்லா விவசாய பெருமக்களுடைய கோரிக்கை ஏற்று குறைந்தபட்ச ஆதரவு விலை நான் கொடுத்துருவேன், 48 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஆகும். பதில் கிடையாது. ஆனால் அன்பு சகோதரிகளே, இன்னைக்கு இந்திய அரசியல் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி போயிட்டு இருக்கு. அதான் மோஸ்ட் டேஞ்சரஸ். என்ன வேண்டுமானாலும் பேசலாம். அதுக்கு 4 சியர் லீடர் இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவங்க பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி அல்வா எல்லாம் நீங்க வந்து அல்வா கிண்டுறீங்க, அங்க வந்து ஏன் ஓபிசி இல்லை, ஏன் எஸ்சி இல்லை, ஏன் எஸ்டி இல்லை? அடிப்படை அரசியல் அறிவு இருக்கக்கூடிய யாருக்கும் கூட தெரியும். நம்ம சொன்ன மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன் எப்போ ஓபிசிங்கிற கிளாசிபிகேஷன் வந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க சிரிக்காம அழுவாங்களான்னு நான் கேட்கிறேன். ராகுல் காந்தி அவங்க கேட்டதுக்காக சரி நம்ம ஒப்பாரி வச்சு அழுவோம் பார்லிமெண்ட்ல. யாராக இருந்தாலும் சிரிக்கத்தான் செய்வாங்க. உடனே எப்படி மாத்துறாரு? சிரிக்கிறாங்க பாத்தீங்கல்ல. இது அமெரிக்கால ஓக்கிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓக்கிசம் ஒரு புதிய வார்த்தை அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்துல பிரபலமாகி கொண்டிருக்கிறது. ஓக்கிசம், ஓக் அப்படிம்பாங்க. ஓக் அப்படின்னா என்ன வேணாலும் அவங்க பேசலாம். நீ பேசுறது தப்புன்னு சொன்னா அது எப்படி என் கருத்துரிமையை நீ நசிக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப அந்த குரூப் கேட்கும். அதனாலதான் இப்ப அமெரிக்கால யாரும் பேசுறதுக்கே போறது இல்லை. நீங்க போய் ஒரு கொலம்பியாவோ ஒரு ஹார்வர்டோ போய் 4 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா உனக்கு அறிவு இல்லையா, இதெல்லாம் எப்போதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணேன்னு கேட்டா, அப்ப என் கருத்து சுதந்திரத்தை நீ மதிக்கலையா, என் குரல் வழி நீ அறுக்கிறையா, அப்ப உடனே இவன் மேல அட்டாக் பண்ணுங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இவனை வில்லன் ஆக்கிடுவாங்க. இந்த ஓக்கிறவர். எனக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓக்கிசத்தினுடைய தலைமை தலைவராக இருக்கிறார். இந்த ஓக்கிசம் குரூப்பினுடைய முதல் தலைவராக நான் என்ன வேண்டுமானாலும் நான் பேசுகிறேன். அதுதான் இன்னைக்கு இந்திய அரசனுடைய ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம். வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் தன்னுடைய பொறுப்பை எல்லாம் மறந்து அரசியல் பேசுவதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் பேசுவேன் என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசுவார். நாம் தெளிவாக இருக்கின்றோம். இந்த பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. 303 இருந்த பொழுதும் நம்முடைய கொள்கை ஒன்றுதான், 240 இருக்கும் பொழுது நம்முடைய கொள்கை ஒன்றுதான் என்பதில் இந்த பட்ஜெட்ல மோடி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ற வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். வளர்ந்த இந்தியா 2047 வளர்ந்த பாரதத்திற்கு தான் இந்த பட்ஜெட் அடித்தளம் அமைக்கும் என்பதை மிக தெளிவாக இந்த பட்ஜெட்ல மற்றும் ஒரு முறை இந்த பட்ஜெட்ல பத்திரிகை நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க. ஒரு நண்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன். இது எவ்வளவு பெரிய பட்ஜெட்னாங்க, இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவுடைய சரித்திரத்துல தனியார் நிறுவனம் ஒரு மனிதனை வேலைக்கு எடுத்தா அந்த தனியார் நிறுவனத்திற்கு 1 மாத சம்பளத்தை அரசு கொடுத்தது கிடையாது. நல்ல யோசனை. கம்யூனிஸ்ட் கட்சி செய்வாங்க. இன்னைக்கு ஒரு தனியார் நிறுவனம் இந்தியாவில் இருக்கிறாங்க. தனியார் நிறுவனம், ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் செக்டர், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி கமலாலயம் பக்கத்தில் வச்சுக்கலாம்.
அவங்க அடுத்த மாதம் ரெக்ரூட் பண்ணுற எம்ப்ளாயியில் ஒரு எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்ணுறாங்க அந்த கம்பெனின்னா அந்த எம்ப்ளாயினுடைய 1 மாத சம்பளத்தை அப்பர் லிமிட்டோட மத்திய அரசு அந்த கம்பெனி கொடுக்கும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் இத்தனை காலமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு பொருள் உற்பத்தி பண்ணீங்கன்னா கமிஷன் இவ்வளோ வரும், அரசு உங்களுக்கு திரும்ப ரிபேட் கொடுக்கும். பிஎல்ஐ இப்போ தமிழ்நாட்டு உற்பத்தி ஆகக்கூடிய பாதி எல்லா செல்ஃபோனும் பிஎல்ஐ மூலமாக தான் நடக்குது. இந்த பட்ஜெட்டில் முதலாக எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ் இஎல்ஐ நோக்கி நடந்திருக்கக்கூடிய முதல் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸை தாண்டி ஒரு தேசம் என்ன நம்முடைய நாடு. எவ்ரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டட் இன் ஃபார்மல் செக்டர் 1 month salary அப்பர் லிமிட்டோட, அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாயை தாண்டக்கூடாது, 3 இன்ஸ்டால்மெண்ட்ல 5000 கொடுப்பாங்க. இது எதற்குனா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வேகமாக இன்னும் உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை கொள்கை. இப்போ ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வேலை கொடுக்குறாங்கன்னு தெரியும், அப்பா நான் 11 மாதம் சம்பளம் கொடுத்தா போதும், 1 மாத சம்பளத்தை மத்திய அரசு எனக்கு கொடுக்கும். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். இதை நாம் அதிகமாக பேசி இருக்க வேண்டும். அதை தாண்டி 1 கோடி இளைஞர்கள், 1 கோடி இளைஞர்கள், வருஷத்துக்கு 20 லட்சம் பேர், 1 கோடி இளைஞர்களுக்கு இந்தியாவுடைய டாப் 500 கம்பெனியில் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. ஸோ அந்த 1 கோடி இளைஞனுக்கு நேரடியாக 6000 கையில் கொடுத்துட்றாங்க, மாதத்துக்கு 5000 கொடுக்குறாங்க, 12 மாதத்துக்கு 60,000 ரூபாய் ப்ளஸ் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய 6000 ரூபாய். அந்த இளைஞன், அந்த சகோதரி, அந்த 500 டாப் கம்பெனியில் 1 கோடி பேருக்கு முதலாக நம்முடைய நாட்டில் பட்ஜெட் மூலமாக அவர்களுக்கு இது கிடைக்கும். பாருங்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கட்டமைப்பாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், கொஞ்சம் கூட நாம பேக் அடிக்காம அதையெல்லாம் இன்னும் முன்னாடி எடுத்துட்டு போயிருக்கோம். இவ்வளவு விஷயங்கள் ஒரு பட்ஜெட்ல இருக்கு. ஸ்டாலின் ஐயா கேட்குறாங்க, நான் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு. ஏங்க ஐயா போக மாட்டீங்கன்னா, தமிழ்நாடுங்கிற பேரை சொல்லாமல் போயிட்டாங்க ஐயா, அதனால் கண்ணில் தண்ணியாக வருது, எப்படி நான் தமிழ்நாட்டினுடைய பெருமையை நான் காப்பாற்றுவேன், நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கேன். சரிங்க ஐயா, 2022 ஏன் போகலை அப்படின்னு கேளுங்க. அதுக்கு எனக்கு அதை சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பாவுடைய நினைவு நாள் பக்கத்தில் வந்துருச்சு, அந்த ப்ரிப்பரேஷனுக்காக இருந்து, அதனால் அப்பா போகல. சரிங்க ஐயா பரவாயில்ல, 2023 ஏங்க ஐயா போகல, அப்போ ஃபாரின் போயிட்டேன் அப்படிங்கிறார். இந்த மனிதர் இந்தியாவுடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். 2021 இவங்க வரும்பொழுது நித்தி ஆயோக் கூட்டம் முடிஞ்சிருச்சு. 2021 மேல வர்றாங்க, அதற்கு முன்பே நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் கூட்டம் முடிஞ்சிருச்சு. அதனால் 2021 நம்ம விட்டுறலாங்க. 2022க்கு போல, 2023க்கு போல, 2024க்கு போல. ஸோ இந்த முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் 3 கூட்டத்துக்கு போல என்ன அர்த்தம்? ஒரு பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டான், ஒரு டீச்சர் அம்மா கேட்பாங்க, ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போகல, அம்மா வயிற்று வலி அப்படி. இது வந்து திங்கக்கிழமை போன வாரம். இந்த வாரம் போக மாட்டான், ஏன் தம்பி போகல, அம்மா முதுகு வலி அப்படி. அடுத்த வாரம் போக மாட்டான், ஏன் போக, நீ பூரி சுட்ட, பூரியில எண்ணெய் அதிகமா இருந்துச்சு, அதை சாப்பிட்டு எனக்கு வயிறு அப்செட் ஆயிடுச்சு, நான் ஸ்கூல் வேன் ஏற மாட்டேன். எங்க வீட்டுல இந்த கதையெல்லாம் நான் பாக்குறேன். இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு நபர்னா, ஒரு வீட்டிலே பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு அடம்பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு சமம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதை தாண்டி நான் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறேங்க. அங்க போனார்னா வண்டவாளம் தண்டவாளம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சு. இது வந்துங்க ரூமை பூட்டிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு ப்ராம்ப்டரை வச்சுக்கிட்டு, அவர் ட்விட்டர்ல பேசுற வீடியோ கிடையாதுங்க. அவர் வீடியோ போடுவார் ட்விட்டர்ல அப்பப்ப. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய கட்டு இருக்கும், முன்னாடி ஒரு ப்ராம்ப்டர் வச்சிருப்பாங்க. அப்படியே முதலமைச்சர் அதை பார்ப்பாரு, டப்புன்னு படிப்பாரு, அதை ஐடிவிங்க எடுப்பான், டப்புன்னு கட் பண்ணி போட்டுருவான். அது நித்தி ஆயோக்ல லைவ். அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி, செக்ரட்டரி முன்னாடி, இந்தியாவுடைய ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணணும். பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லவில்லையோ தவிர, தமிழ்நாடு என்கின்ற பேரை பட்ஜெட்ல பயன்படுத்தல, அதுக்காக போல அப்படிங்கிறதெல்லாம் கட்டுக்கதை. ஏன்னா எழுதி கொடுத்து படிச்சா பரவாயில்ல, அது படிச்சிடலாம். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்ல. நம்ம அண்ணனுக்கு அங்கதான் பிரச்சனை வரும். ஆனா போனோடனே ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின், ஓப்பனிங் ரிமார்க்ஸ் அடிச்சிடலாம். அது எழுதி கொடுப்பாங்க, 7 minutes அடிச்சு பிரிச்சுட்டு வந்துடலாம். உடனே இங்க ஐடிவி டிஎம்கே வச்சுருவாங்க, தலைவரை பார்த்தியல்ல, என்ன ரகம் பார்த்தியல்ல, எப்படி பேசுறாங்க, அதெல்லாம் ஓகே, அதுக்கு 4 பேர் கை தட்டுவாங்க, அது முடிச்சிருங்க. இன்ட்ராக்ஷன்ல மாட்டுவீங்களா? ஒருத்தர் வந்து ஒரு அமைச்சர் வந்து கேட்பாங்க, மத்திய அமைச்சர், எப்படிங்க சார் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் பரவாயில்லையாங்க சார், இன்ஃபென்ட் மொர்டாலிட்டி ரேட் எப்படி சார் இருக்கு, நாங்கள் ஹெல்த் மினிஸ்டர் ஜே.பி. நட்டா இருக்கு சார், ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமா? நம்மளுக்கு தெரியாது என்ன பேசுறது. இல்லைங்க சார், நாங்கள் இந்த நித்தி ஆயோக்ல இருந்து நான் சிஓ விவிஆர் சுப்பிரமணியம் ஐயா பேசுகிறேன், தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் சவுத் தமிழ்நாட்டில் எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க, தமிழிசைக்கு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நீர் வேளாண்மையே போயிருச்சுங்கிறாங்க, அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? நம்மால் பதில் சொல்லணுமில்ல.
அதனால இவர் தெளிவா இருக்கிறார். போனா தானே மாட்டுவோம், போகாம இருந்தா எப்படி மாட்டுவோம்? இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸ்கூலுக்கு போனா தானே பாஸ் ஃபெயிலு, போலினா ஆப்சென்ட் தானே, ஆப்சென்ட் நாங்கள் பெரிய ஆள் இல்லை. இந்த செஞ்சது கவுண்டமணி மாதிரி, அண்ணே நீ 8th பாஸ்ண்ணே, நான் 10th ஃபெயிலுண்ணே அப்படிங்கிற மாதிரி ஆப்சென்ட்னு இருந்தீங்கன்னா அது பெரிய கெத்து தானே. ஃபெயில்னா தானே பிரச்சனை நம்ம ஊரில். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் செய்யக்கூடிய நாடகத்தை எல்லாம் தமிழக மக்கள் நன்றாக உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் நடத்தக்கூடிய ஊடகத்தின் மூலமாக ஒரு வலிமேல் அப்படியே ஓட்டிடலாம். இன்னைக்கு எனக்கு தெரியும், இன்னைக்கு காலையில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டோம். ஒரு 70 கோடி ரூபாய்க்கு மதிப்பு வருமானமான ட்ரக்ஸ் வந்து மாட்டிருக்கு. திமுகவினுடைய இவர் தான் பேரு. இங்க பாருங்க, எல்லா மீடியா நண்பர்களுக்கும் டிஐபிஆர்ல இருந்து போன் பண்றாங்க, இந்த ட்வீட்டை மட்டும் செய்தியா போட்டுறாதீங்கன்னு அப்படின்னு. நண்பர்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஊடக நண்பர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை. பாவம், நான் பெரிதும் ஊடகத்தை மதிக்கிறேன். ஆனா இன்னைக்கு தமிழகத்துல வந்து ஜனநாயகத்தை பத்தி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை எதிர்த்து ஏதாச்சும் ஒரு ஊடகத்துல செய்தி போட்டாங்கன்னா அந்த ஊடகத்தை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஊடக நண்பர்களுக்கு தெரியும். அது காலத்தினுடைய கொடுமை. இவங்க இந்தியா ஃபுல்லா ஜனநாயகம் பேசுவாங்க. தமிழகத்துல ஊடகத்திற்கு உண்மையான சுதந்திரம் இருக்கான்னு கேட்டா கட்டாயமா இல்லை. ஏதாச்சும் செய்தி இங்கங்க போட்டா எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. இன்னைக்கு இன்னொன்று போட்டிருக்கோம், இந்த ரேசிங் கார் ஏதோ ஒன்று போடுறாங்கல்ல, ரேசிங் கார் சார். அந்த பார்த்தீங்கன்னா அந்த அகில் ரெட்டின்னு ஒருத்தர் தான் அந்த ரேசிங் கார் எல்லாம் அந்த கம்பெனி நடத்துறாங்க. இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொங்கு பகுதி, சென்னை முழுசா ஒரு ஆஃபீஸாக ஏறிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க, அகில் ரெட்டி நடத்தக்கூடிய அந்த ரேசிங் கார் அந்த கம்பெனிக்கு பெரிய ஆளாக இருந்தால் 1 கோடி ரூபா கப்பம் கட்டணும், குறைந்தபட்சம் 25,000 பணம் கொடுக்கணும். பேன் கார்டை கொடுத்து பணம் கட்டின 10 பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அண்ணே நான் பணம் கட்டிட்டேன், இதான் நான் கட்டின ரெசீதி, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், இந்த பேன் கார்டுக்கு எனக்கும் இந்த கம்பெனிக்கு சம்மந்தமே இல்லை, இது அந்த ரேசிங் ப்ரொமோஷன் ஒரு கம்பெனி, எங்கிட்ட எல்லாத்தையும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மிரட்டி பணம் வாங்குறாங்க. கரூர் உட்பட, கோயம்புத்தூர் உட்பட, ஈரோடு உட்பட, கொசுவலை கம்பெனி, இல்லாட்டி நான் உள்ள வந்து கை வச்சிருவேன். இப்படித்தான் இதான் நீங்க நடத்துற F3 ரேஸ் லட்சணமா? சென்னையில உதயநிதி ஸ்டாலின் பட்டத்தலைவரசர் ஒரு ரேஸ் நடத்தணும். மாநில அரசு 40 கோடி ரூபாய் இதுவரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. அது அகில் ரெட்டி யாரு? ஆந்திர பிரதேசை சார்ந்த ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியினுடைய மிகப்பெரிய ஒரு ஓனர். நீங்கள் அகில் ரெட்டின்னு கூகுள் பண்ணால் தெரியும் அவங்க அப்பா யாரு. இந்தியாவுடைய பணக்கார வரிசையில் முதல் 5ல் இருக்கிறார் இன்னைக்கு இந்தியாவில். நான் பேர் சொல்ல விரும்பல. இந்த பாண்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, எலக்ட்ரல் பாண்டெல்லாம், அது ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவர் உதயநிதி ஸ்டாலின் நண்பர். இதை தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கணும். இதாங்க நம்ம அரசியல். இன்னைக்கு நம்ம பேசுறது இதுதான். இது மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த F3 ரேஸ் அவங்க நடத்துகிற ரேஸ்னால யாருக்கு என்ன வெங்காயம், என்ன பிரயோஜனம்? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வருதா? நீ எல்லாத்துக்கும் எல்லா வீட்லையும் தண்ணி கொடுத்துட்டீங்களா? சென்னையில் இவ்வளோ ஸ்லம் இருக்கே, வீடு கட்டி கொடுத்துட்டியா நீ? இல்லை மத்திய அரசுடைய திட்டத்தையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டியா? இதுக்கு ஒரு F3 காரை ரேஸை கொண்டாந்து நிறுத்தினானுங்க. அது கூட ஒரு 4 பேர் இங்கே நிற்கிறான், 4 பேர் இங்கே நிற்கிறான். அது சம்மந்தம் இல்லாமல் ஒரு தேர்டு பார்ட்டி கம்பெனி வந்து நடத்துது. அந்த கம்பெனி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போய் மிரட்டி அந்த கம்பெனிக்கு 25,000 1 கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணுறான். அதனால தான் நாங்கள் அறிக்கை விட்டிருக்கின்றோம், அந்த கம்பெனி அக்கௌண்ட்டை பப்ளிஷ் பண்ணட்டும். கடந்த 6 மாத காலமாக அந்த கம்பெனி உதயநிதி ஸ்டாலின் நேர்மைன்னு சொன்னான், திராவிட முன்னேற்ற கழகம் நேர்மைன்னு சொன்னா, அந்த ரேசிங் ப்ரொமோஷன் கம்பெனி நாங்கள் இதோட பேன் கார்டு நம்பரோட கொடுத்துருக்கோம். அந்த கம்பெனி வெளிப்படையாக நாளைக்கு காலையில் இதாங்க 6 மாதம் எங்களுடைய அக்கௌண்ட், இதுக்குள்ளே எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 1 ரூபா பணம் வரலன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அரசியல் விட்டு போயாரு. எத்தனை பேர்த்த மிரட்டி புடுங்கி ஊரா போய் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வச்சு ரைடு விட்டு அந்த பணத்தை எல்லாம் இந்த ரேசிங் கண்ட்ரோல் கம்பெனிக்குள்ள போட வச்சு அதை ஒரு தேர்டு பார்ட்டி கம்பெனி மாதிரி நடத்தி நீங்க F3 நடத்துறீங்கன்னா வெட்கமா உங்களுக்கு இல்லையான்னு தான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். வெட்கமாக இருக்க வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துபவர்களுக்கு கேட்டால் இது பெருமை. அதை விட அந்த புத்தகத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் பெருமை. கழிப்பறையிலிருந்து, குடிதண்ணீரிலிருந்து, அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மருந்திலிருந்து, இதெல்லாம் கஷ்டப்பட்டு கொடுக்குறது சார். மக்களுடைய வரி பணத்தை சிந்தாம செதறாம திரும்ப மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துற வேலை சாதாரண வேலை இல்லை. அர்த்த சாஸ்திரத்துல கௌட்டில்யா சொல்றாரு, கரப்ஷனை டிஃபைன் பண்றாரு கௌட்டில்யா. அதாவது ஒரு தேனை எடுத்து ஒருத்தர் கொடுக்குறாரு, கையில கொஞ்சம் தேன் ஒட்டி இருக்கும், அதை நக்கி சாப்பிட்டா அது கரப்ஷன் இல்லைங்களாமா. கரப்ஷன் டெஃபினிஷன் அர்த்த சாஸ்திரால கௌட்டில்யா சொல்றாரு. அதனால அந்த பணத்தை ஹேண்டில் பண்றவன் கொஞ்சம் அதை சாப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் ஓகே. அவனையும் சாப்பிட வேண்டாம் நீ சொன்னீங்கன்னா கவர்மெண்டே நடத்த முடியாது. ஆனா கௌட்டில்யாவையே தோற்கடித்து தேனாக இருந்தாலும் அதை வலிச்சு அதை அந்த பாத்திரத்துல போட்டு நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு தலைவர் இருக்காருன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இவங்க நம்ம கிட்ட ஊழலை பத்தி, ஜனநாயகத்தை பத்தி, ஹியூமன் ரைட்ஸை பத்தி இவங்க பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
அதனால் பத்திரிகை நண்பர்கள் இருக்கும்போது இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அப்படி இருந்தும் பத்திரிகை நண்பர்கள் கஷ்டத்தில் வேலை பார்க்குறாங்க. நடுநிலை தவறாமல் மிகுந்த கஷ்டத்தில் தான் அவங்களுடைய வேலை இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறாங்க. நியூஸ் என்ன போடணும் என்ன போடக்கூடாதுன்னு எத்தனையோ மிரட்டினாலும் கூட அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குதுன்னா தமிழகத்தினுடைய பத்திரிகை நண்பர்கள் தான் காரணம். எந்த மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி அந்த சத்திய சோதனையை தாண்டி அவங்க வேலை செய்கிறாங்க. அதனாலதான் நண்பர் அமர் அவர்கள் பேசும்பொழுது அதற்காகத்தான் இந்த வார்த்தையை நான் பேசுறேன். காரணம், ஒரு பத்திரிகையை குறை சொல்லிட்டு அடிச்சுட்டு போறது ரொம்ப ஈஸி. நிறைய பேர் கை தட்டுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே பவரை திட்டிட்டீங்கன்னா மக்கள் அதிகமாக கை தட்டுவாங்க. போலீஸை திட்டணும், பவர் யார்கிட்ட இருக்கோ அவங்களை திட்டினா தான் எதிர்கட்சிக்கு எப்பொழுதுமே கைத்தட்டுறது அதிகமாக கிடைக்கும். போலீஸை திட்டு, ஜேர்னலிஸ்ட்டை திட்டு, கவர்மெண்ட்டை திட்டு மக்கள் எப்பவும் பாராட்டுவாங்க. ஆனா அந்த பத்திரிகையை திட்டுவதற்கு முன்பு நம்ம ஒன்று விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையில பத்திரிகை நண்பர்கள் வேலை பார்க்குறாங்க. அதிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய ஊடக வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்களுக்கு ஒரு பெரிய ஊடக வெளிச்சத்தை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் கொடுத்துருக்கிறாங்க. அதுல நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா இப்போ ஆத்தரை பத்தி 2 வார்த்தை சொல்லி நான் முடிச்சுக்கணும். காரணம் அதை பற்றி சொன்னா தப்பா போயிடும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து அமர் பிரசாத் ரெட்டி க்ளோஸ் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தமிழிசேக்கா தான் கட்சி கூட்டு வந்தது. ஸோ இந்த ஒரு பெரிய உண்மையை வந்து இன்னைக்கு தமிழிசேக்கா தன்னுடைய சொந்த வாயிலேயே சொல்லிட்டாங்க. தமிழிசேக்கா தான் திருமணமும் செஞ்சு வச்சாங்க. அதுவும் அக்காவே சொல்லிட்டாங்க. நான் கோவிட் சமயத்தில் ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஹெல்த் மினிஸ்ட்ரியில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். அப்போ அட்வைசர் இருந்தார், அஸ்வினி குமார்ஜிக்கு அட்வைசராக இருந்தார். மிக வேகமாக ஒரு 16 crore உனக்கு மூவ் பண்ணி கொடுக்கணும், வேகமாக ஒரு கன்சைன்மெண்ட் வரணும், தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டியது ஸ்ட்ரக் ஆகியிருக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையில். அது வேகமாக செஞ்ச பொழுது இவரை பார்த்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த பியூரோக்ரஸியெல்லாம் தாண்டி யாரோ இளைஞன் இவ்வளவு வேகமாக செயலாற்ற முடியுது. அதுக்கப்புறம் ஒரு காஃபி குடிக்கிறமேன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன். இந்த மாதிரி அண்ணாமலைங்க உங்களை பார்க்கணும், வாங்க ஒரு காஃபி சாப்பிடுவோம் அப்படின்னு. ஸோ முதல் முறையாக இந்த வேலை முடிந்த பிறகு கூப்பிட்டு அவருக்கு ஒரு காஃபி குடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன், எந்த ஊருன்னு கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு ரெட்டின்னு சொன்னே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. முதல்ல ஒரு தெலுங்கானாவா, ஆந்திராவா, தமிழ்நாடான்னு எனக்கு அது பெருசாக பழக்கம் இல்லை. நான் ஒரு ஃபார்மல் ரோல் வர்றதுக்கு முன்னாடி சத்தியமாக எனக்கு பெருசாக பழக்கம் இல்லை. இவர் சொன்னால் இல்லைங்க பிரதர், நான் இங்கே தான் தமிழ்நாடு தான், எங்கள் அப்பா வந்து அங்கே பிறந்தாங்க, இறந்துட்டாங்க, அம்மா இங்கே வந்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி டெல்லியில் போய் நான் ஏபிஎஸ்ஸாக வேலை செய்கிறேன், அட்வைசராக வேலை செய்கிறேன் அப்படின்னா கட்சி எப்படி வளரும்? அதுபோல் நான் பல பேர்த்த கொண்டு வந்தேன். பிருத்திவின்னு ஒரு தம்பி இருந்தார், அவரையும் அதே போல் ஏபிஎஸ்ஸாக இருந்தார். அவரையும் சொன்னேன், இந்த ஏபிஎஸ் வேலையெல்லாம் ஆகாதெல்லாம் ரிசைன் மட்டும் முதல்ல தமிழ்நாடு வந்து சேருங்க, கட்சி வளர்த்துவதற்கு பாடுபடுங்க, அதுக்கப்புறம் பெரிய பொறுப்பு வரும்பொழுது நீங்கள் திரும்ப டெல்லிக்கு போங்க. இன்னைக்கு ஏன் இளைஞர்கள் போய் அசிஸ்டன்ட் பிரைவேட் செக்ரட்டரியாக நீங்கள் மத்திய அமைச்சர்களுக்கு வேலை பார்க்குறீங்க? உங்கள் நேரமெல்லாம் இங்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்ததில் இவ்வளோ ஒருத்தர். அதன் பிறகு எனக்கு தெரியும் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள், அவருடைய துன்பம் எனக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்பவுமே நான் டிடிவி தினகரன் ஐயா அடிக்கடி மேடையில் சொல்லுகின்ற வழக்கம், த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் பொலிட்டிஷியன் ஒரு வார்த்தையை சொல்லுவேன். நான் டிடிவி தினகரன் கிட்ட நீங்கள் பர்சனலாக பழகினா ஒரு வேறு மனிதர், பப்ளிக்கில் வேற இமேஜ், அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உண்மை வெளியே வந்து அது உடைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அதே போல ஒரு இமேஜ் அமர் பிரசாத் ரெட்டி உடைத்துக் கொண்டிருக்கின்றார். காரணம், ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அமர் பிரசாத் ரெட்டியை பொறுத்தவரை முடியாது என்கின்ற வார்த்தை கிடையாது. எதா இருந்தாலும் செய்வார். ஒரு ஒரு கபடி மேட்ச் நடத்தணும், 51,000 டீமை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் வச்சு நடத்துறதெல்லாம் சாதாரண வேலை இல்லைங்க. 234 தொகுதியில் அதில் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய கபடி அசோசியேஷன் ஆதரவு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை எதிர்த்து அமைச்சர் கபடி அசோசியேஷன் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்து மோடி கபடி நடத்தினார். இன்னொன்று பல விஷயம். அதனால் இன்னைக்கு அமர் பிரசாத் ரெட்டியினுடைய பரிமாணம், ஒரு புதிய பரிமாணம், ஒரு எழுத்தாளராக, ஏதோ எழுத்தாளர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃபைன்டு பர்சனாலிட்டி. அவர் ஒரு ஆத்தர் அப்படின்னாவே நம்ம வித்தியாசமாக பார்ப்போம், ஏதோ படிச்சு விளையாட்டுருக்காரு. அதனால் இன்னைக்கு அந்த பரிமாணத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அதனால் எப்பொழுதுமே இந்த மோடி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் லீடர் ஆவதற்கு காரணம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லது கெட்டதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனை பதப்படுத்தி தலைவனாக உருவாக்கும். ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக வளரும் பொழுது கெட்டது நடந்தே ஆகும். பத்திரிகை தாக்குதல் இருக்கும். நான் பத்திரிகையும் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் எழுதுறாங்க பாவம், ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தம் அவங்களுக்கு இருக்கு. அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யார் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், நான் ஊடக வெளிச்சத்தில் இருக்கேன், என் மேலே நிறைய அட்டாக் இப்படி எழுதுறாங்க அப்படி எழுதுறாங்கன்னா தயவு செஞ்சு ஒரு வெல்கம் கிஃப்டாக எடுத்துக்கணும். பிகாஸ் இட் இஸ் ஷேப்பிங் யூ. அது ஷேப் பண்ணல அப்படின்னா அந்த குச்சி வந்து நேராக வளராதுங்க, அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகும். அந்த மூங்கில் நேராக வர வேண்டும் என்றால் ஷேப் பண்ணணும். இன்னைக்கு அமர் பிரசாத் ரெட்டி போன்ற பல இளைஞர்கள், சகோதரர் ரமேஷ் சிவா மேடையில் இருக்கிறாரு, நம்ம அண்ணன் பெப்பர்ஸ் நாச்சிய பண்ணைங்க இருக்கிறாங்க, நிறைய இளைஞர்கள் நம்ம கட்சியில் நிறைய இருக்கிறாங்க. எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கஷ்டத்தில் அப்படியே போயிட்டு தான் மேலே வர்றாங்க. கைதெல்லாம் எங்கள் உலகத்தில் 22 நாள் ஜெயிலுக்கு யாராச்சும் கொடிக்கம்பத்தை தொட்டதுக்கு போவாங்களான்னு, 22 நாள் ஜெயிலுக்கு ஒரு கொடிக்கம்பத்தை தொட்டாங்க அப்படின்னு சொல்லி போவாங்க. அது போன முதல் அது கின்னஸ் புக்கில் ரெக்கார்டே போடணும். அமர் பிரசாத் ரெட்டி கொடிக்கம்பத்தை ஏதோ எடுத்தாங்க, நட்டாங்க, வரும்போது ஜேசிபி கண்ணாடி உடைச்சாரு அப்படின்னு 22 நாள் ஜெயிலுக்கு. அதனால் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப். அதனால் அதுக்கு வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை.
எப்பொழுதுமே நான் சொல்வது, உங்களுக்கு அதிகாரம் வரும் பொழுது நீங்க இந்த தப்பை பண்ணாதீங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். குறிப்பா அந்த இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் குறிப்பா நம்ம வீட்டுக்கோ அலுவலகத்துக்கோ கூப்பிட்டு உணவு கொடுப்போம் அவங்களுக்கு. அவங்களோட சாப்பிடுவேன் குடும்பத்தோடு. ஒரு ஹேபிட்டா வச்சிருக்கேன். நிறைய பேர் போயிட்டு வந்தவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் அட்வைஸ். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கோவமா இருப்பாங்க. அண்ணே நான் விட மாட்டேன், என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க டிஎம்கே காரங்க, நான் வந்ததுக்கப்புறம் வச்சு செய்கிறேன் பாருங்க, நானே எவ்வளோன்னு பார்த்துறேன். முதல்ல சொல்கிறது, தம்பி காம் டவுன். அவங்க தப்பு பண்ணாங்கன்னு நீ தப்பு பண்ண ஆரம்பிச்சுன்னா அதுக்கு எண்டே கிடையாது. முதல்ல இதை அக்செப்ட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் அக்செப்ட். இந்த நேரத்தில் இது நடக்கணும், இது நடந்துருச்சு. அடுத்தது உனக்கு பொறுப்பு வரும் பொழுது செய்ய மாட்டேன் அப்படிங்கிற சத்தியம் நீ பண்ண. என் பொறுப்பு வரும்பொழுது நான் இதை பண்ண மாட்டேன். யாரோ 10 பேர் உங்களுக்கு அநியாயம் பண்ணியிருந்தாலும் கூட பொறுப்பு உங்க கையில வரும்பொழுது நீங்க அந்த தப்பை பண்ணா அப்புறம் அவருக்கும் நமக்கு என்னங்க வித்தியாசம்? எல்லாரும் ஒரே குட்டையில் உடைய மட்டைகள் தானே. அதனால அதே போல அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை குடும்பத்தை வீட்டுக்கு அழைத்த பொழுது அவருடைய குடும்பத்தை பார்த்து, குறிப்பா அவருடைய தாய், ஒரு மகன் மீது எவ்வளவு பாசம் இருக்குன்னா நீங்க அமர் பிரசாத் ரெட்டியினுடைய தாயை பார்க்கணும். அப்படியே ஒரு மாதிரி தங்கத்தை வச்சு சீராட்டுற மாதிரி சீராட்டிட்டு இருப்பாங்க. பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் கோபமா இருக்கும்போது ஒரே வார்த்தை மட்டும்தான் சொன்னேன். 20 ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது இந்த கைது உங்கள் வாழ்க்கையை மாற்றிய ஒரு கைதாக இருக்கும். அதே போல் தான் அந்த கைது. அதனால் வருத்தப்படாதீங்க. 20 ஆண்டுகள் கழித்து இதற்கான பலன் கிடைக்கும். அது வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கும். நீ வீட்டில் பயந்து வேலைக்கு விட மாட்டேன், வெளியே போகாத, நீ பேசாத, கொஞ்சம் அமர்ந்து பேசு, பக்குவமாக பேசு. எப்படி பேசுனீங்க அதை விட டபுள் மடங்கு பேசு. ஏன்னா முதல் டைம் ஜெயிலுக்கு போனா தாங்க பயம், 2வது டைம் போனால் எதுக்கு பயம்? அதனால தான் திமுக யாரும் பயப்பட மாட்டேன். பல டைம் ஜெயிலுக்கு போய் எத்தனை டைம் போனாலும் நான் பயப்பட மாட்டேன். அது சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு பொருந்தும், மேடையில் இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கு பொருந்தும். அதனால் இந்த புத்தக நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு, அண்ணன் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களுக்கு, மிக முக்கியமாக பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவருடைய முதல் எனக்கு தெரிஞ்ச நம்ம நாளைக்கு அப்புறம் ஒரு பொது மேடையில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இது ஒரு கட்சி சார்ந்த நிகழ்வாக இருந்தாலும் கூட இது அரசியல் கலக்காத நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதனால தான் ஐயாவை கூப்பிட்டுருந்தோம். அதனால் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, புக்கை படிங்க, நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நீங்களும் ஒரு புத்தகம் எழுத முயற்சி பண்ணுங்கள். தாய்மொழியில் எழுதுங்க, வெரி வெரி குட். இதுவும் தமிழில் பப்ளிகேஷன் அடுத்து வருது. ஆங்கிலத்தில் எழுதுங்க, நிறைய லிட்ரேச்சர் போகட்டும். நிறைய எழுதுங்க, எழுதுறது கூச்சப்படாதீங்க, நிறைய எழுத ஆரம்பிங்க. எழுத அது வந்துடும், மக்கள் நிறைய படிக்கணும். வாழ்க வளமுடன். பாரத் மாதா கி ஜெய்.